100 கோடி ரூபாய். விஜய் அவ்வளவு பணத்தையும் எங்கே வைத்திருக்கிறார்? விளாசி தள்ளும் பொருளாதார நிபுணர். தனக்கு 100 ரூபாய் கிடைத்தால் அதில் 90 ரூபாய் செலவு போக 10 ரூபாய் மிச்சம் பிடித்து விட்டால் தன்னை பெரிய அறிவாளி என்று பலரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தனக்கு கிடைக்கும் 10 ரூபாயை 100 ரூபாயாக பெருக்கமடைய செய்ய என்ன வழி என்று யோசிப்பவனே அறிவாளி என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தாக்கல் செய்த சொத்து விவரங்கள் இணையத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. சுமார் 600 கோடிக்கும் அதிகமான சொத்து மதிப்பை அதில் காட்டியுள்ளார் விஜய். விஜயின் போர்ட்போலியோவில் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை வங்கி நிலையான வைப்பு திட்டத்தில், அதாவது பிக்ஸட் டெபாசிட்டில் வைத்திருப்பதுதான் நிதி ஆலோசகர்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது. ஒரு மாஸ் லீடரின் இந்த முதலீட்டு அணுகுமுறை பாதுகாப்பானதாக தெரிந்தாலும் நவீன பொருளாதார சூழலில் இது ஒரு முதலீட்டு சறுக்கல் என்றும் விமர்சிக்கப்படுகிறது. இந்த 100 கோடி ரூபாய் எஃப்டி ஏன் விமர்சிக்கப்படுகிறது என்றால் அதன் பின்னால் இருக்கும் பணவீக்கம் என்னும் காரணிதான். எஃப்டி மூலம் கிடைக்கும் 6.5% வட்டி வருமானத்தில் தற்போதைய 3% பணவீக்கத்தை கழித்து பார்த்தால் உண்மையான லாபம் வெறும் 3.5% மட்டுமே இருக்கும். இவ்வளவு பெரிய தொகையை கையில் வைத்துக் கொண்டு வெறும் 3.5% வளர்ச்சியை மட்டும் இலக்காக கொள்வது ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டு முடிவாக இருக்க முடியாது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். வரி சலுகை மற்றும் நீண்ட கால வளர்ச்சியை கணக்கில் கொண்டால் இந்த தொகை தேக்கமடைந்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு மாற்றாக இந்த 100 கோடி ரூபாயை இன்னும் ஸ்மார்ட்டாக பிரித்து முதலீடு செய்திருக்கலாம் என்றும் ஆலோசகர்கள் கருத்து கூறுகின்றனர். உதாரணமாக இதில் 50 கோடி ரூபாயை அரசு பத்திரங்கள் அல்லது கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்திருந்தால் எஃப்டியை விட கூடுதல் பாதுகாப்போடு வரி சலுகைகளையும் பெற்றிருக்க முடியும். மீதமுள்ள 50 கோடி ரூபாயை சற்று ரிஸ்க் எடுத்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்திருந்தால் காலப்போக்கில் அந்த பணம் பல மடங்கு பெருகி எஃப்டி வருமானத்தை விட பன்மடங்கு லாபத்தை தந்திருக்கும். ஒரு தேர்ந்த முதலீட்டாளராக இருந்தால் இத்தகைய பெரும் தொகையை ஹைபிரிட் ஃபண்ட் போன்ற திட்டங்களில் பிரித்து முதலீடு செய்து அதில் SWB, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வசதியை பயன்படுத்தி இருக்கலாம். இதன் மூலம் மாதந்தோறும் ஒரு நிலையான வருமானம் கைக்கு கிடைப்பதோடு மீதமுள்ள அசல் தொகை சந்தையின் வளர்ச்சிக்கு ஏற்ப வளர்ந்து கொண்டே இருக்கும். 100 கோடி ரூபாய் பணத்தின் பாதுகாப்பை மட்டுமே பிரதானமாக கருதி எஃப்டியில் முடக்கியுள்ள விஜயின் இந்த முடிவு அரசியலில் அவர் காட்டும் அதிரடிக்கு நேர்மாறாக முதலீட்டில் ஒரு பழமைவாத அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. கையில் இருக்கிற 100 கோடி ரூபாய் என்கின்ற இவ்வளவு பெரிய தொகையை இப்படி அதிக லாபம் கிடைக்கும் வகையில் பயன்படுத்தாமல் வெறும் பாதுகாப்பிற்காக மட்டுமே இவர் பிக்ஸட் டெபாசிட் செய்திருப்பது விஜயின் பொருளாதாரம் குறித்த அறியாமையின் வெளிப்பாடு என்றும் நிதி வல்லுநர்கள் விமர்சிக்கின்றனர். 100 கோடி ரூபாயை 200 கோடி ரூபாயாக பெருக்கமடைய செய்கிற வளர்ச்சி நோக்கம் இல்லாமல் 100 கோடி ரூபாயை வங்கியில் முடக்கிய விஜயின் பொருளாதார அறிவு என்பது பழமைவாத அணுகுமுறை என்பது மட்டுமின்றி சரியான நிதி சார்ந்த வழிகாட்டி அவரிடம் இல்லை என்பதையும் காட்டுகிறது.